லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லிவிங் டுகெதர் இது நம்மளுடைய சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு, கலாச்சாரத்துக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயமாகும். இதை வேதம் அலோவ் பண்ணலை. சரி, அப்போ சட்டம் அலோவ் பண்ணுதா அப்படின்னா சட்டமும் அலோவ் பண்ணலை. வேதமும் அலோவ் பண்ணல, சட்டமும் அலோவ் பண்ணல. சமூகம் அலோவ் பண்ணுதானாக்கா சமூகமும் ஒத்துக்கலை. சமூகமும் இதை ஏற்றுக்காது. ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எல்லா நாட்டில் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது 3 அமைப்பு தான். ஒன்று, ஆஸ் பர் வேதிக், ஒவ்வொருத்தரும் என்னென்ன மதத்தில் இருக்கானோ அந்த மதத்தோட வேதத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்துவது அறம் சார்ந்த வாழ்க்கைன்னு பேர். அது சட்டம் சொல்கிறது சட்டபூர்வமான வாழ்க்கை. மூணாவதாக சொசைட்டி என்ன நினைக்குதோ அதன்படி வாழுறது. இந்த சொசைட்டி தான் வேதத்தையும் சட்டத்தையும் மீறி புதுசான கலாச்சாரத்தெல்லாம் புகுத்தும். இது மக்கள்கிட்டேருந்து தான் இந்த கலாச்சார மாறுபாடுகள் உருவாகும். இந்த மாறுபாடுகள் நாளடைவில் சட்டமாகும். இந்த சட்டம் தான் நாளடைவில் சமூகம்லாம் அந்த வேதமெல்லாம் ஏற்றுக்கும். அதனால் அந்த காலத்தில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த காலத்தில் ஒன்று இருக்குமானாக்கா இருக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா சமூக மாற்றங்கள் தான் காரணமாக இருக்கிறது. ஆக சமூகம் தான் ரொம்ப முக்கியம். அது ஒத்துக்குதானாக்கா இன்றைக்கி தேதிக்கு அதெல்லாம் ஒத்துக்கலை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, லிவிங் டுகெதருங்கிற எந்த ரிலேஷன்ஷிப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட முடியாததுன்னு சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்க முடியாது, சட்ட அங்கீகாரம் கொடுக்க முடியாது, இதில் எந்த வகையான சட்ட ரீதியான உரிமையும் பெற முடியாதுன்னு சொல்லுது. ஒரு ஆள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்கனாக்கா, குழந்தையே பிறந்துட்டா கூட சரி, அதுக்குமே இந்த சட்டம் அவரை அப்பான்னு ஏற்றுக்கிறா என்னன்றதெல்லாம் அப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது அப்பான்ற இனிஷியல் வேணால் போட்டுக்கலாமா, மற்றபடி வேறு எந்த வகையான உரிமையும் கோர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. குழந்தையே பிறந்துட்டா கூட அது பண்ண முடியாது. அப்புறம் லீகலான நாமினி ஆகிடுவாங்களா? நான் 5 வருஷம் லிவிங் டுகெதரில் இருந்தேன், வீட்டுக்காரர் இறந்துட்டார், அவர் எல்ஐசி பணம்லாம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டாக்கா அதெல்லாம் வராது, தர முடியாது. ஒருவேளை அவர் நாமினி போட்டு வச்சுருந்தாருனா தான் உண்டு. ஆக சட்ட ரீதியான பாதுகாப்பும் கிடையாது. அடிச்சிட்டான், உழைச்சிட்டான், எதுனா என்ன கூட யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுப்பாங்க. இது ஒரு குடும்ப தானே சமாதானம்லாம் படுத்தி வைக்க முடியாது. குடும்ப நல கோர்ட்டுக்கு இது போகாது. இது குடும்ப நல கோர்ட்டுக்கு போகக்கூடிய கேஸ் எதுவுமே இல்லை. இதில் மாதிரி போக முடியாது. இல்லைங்க, நாங்கள் 10 வருஷமாக சேர்ந்து வாழறோம், அப்போ கூட குடும்ப நல கோர்ட்டுக்கு போக முடியாது. இது குடும்பமே கிடையாது. அதனால் ஆதார் கார்டிலெல்லாம், ரேஷன் கார்டிலெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் போட்டு எழுத முடியும்? எந்த வகையான சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் சமூகத்தை சீர்கெடுக்கிறது தான் உபயோகமாகும் மொழி, வேறு எதுக்கும் உபயோகமாகாது. இதில் நுழையக்கூடாது. சொசைட்டிலையும் வேறு எதுவும் கௌரவமான அந்தஸ்தும் கிடைக்காது. இந்த மாதிரி திருமணம் கடந்த உறவுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்குது சுப்ரீம் கோர்ட். திருமணம் கடந்த உறவு, கல்யாணம் ஆனவங்க தன்னோட வாழ்க்கை துணையை தவிர வேற ஒருவருடன் தொடர்பில் இருந்தால் அது திருமணம் கடந்த உறவு. இருவருக்குமே, கல்யாணம் ஆன இருவருக்குமே, அல்லது யாராவது ஒருவர் கல்யாணம் ஆகி இன்னொருவர் கல்யாணம் ஆகாத ஒருவருடன் இருந்தாலும் அதுவும் திருமணம் கடந்த உறவாகவே இருக்கும். அதுபோல தான் இதுவும் திருமணம் கடந்த உறவு தான். கள்ளக்காதல்னு சொல்லுவாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் நாகரிகப்படுத்தி இருக்குது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். இது அவங்களோட தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயம். இதில் நாங்கள் தலையிட முடியாது. ஒரு தனி மனித ஒழுக்கத்திலே சட்டம் தலையிடாது. ஒரு தனி மனித ஒழுக்கத்திலே சட்டம் குறுக்கிட முடியாது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தமாக இருக்கிறது. ஆக எந்த வகையான பாதுகாப்பும் இல்லாத, அங்கீகாரமும் இல்லாத, சொசைட்டியில் கௌரவமும் இல்லாத அந்த செயலை செய்யக்கூடாது. வெளியே செல்ல முடியுமா? யாராவது லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க, நான் அவரை லவ் பண்ணுறேன், இவரை லவ் பண்ணுறேன்னு, சரி அதை கௌரவமாக சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு.
ஆனால் லிவிங் டுகெதர்னு சொல்லி வாழ்கிறது என்னென்னா, கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறது கௌரவமான செயல் இல்லை, அது வெளியே சொல்ல முடியாது. அதனால் கேவலமான வேலையை செய்யக்கூடாது யாரும். அது சமூகம் அங்கீகரிக்கலை, இன்றைக்கி வரைக்கும் அங்கீகரிக்கலை, இனிமேலும் அங்கீகரிக்காது, சட்டமும் அங்கீகரிக்காது. வேறு ஏதாவது நாட்டில் அங்கீகரிச்சிருக்காதானாக்கா வளர்ந்த நாடுகளில் கூட இது வரைக்கும் அங்கீகரிக்கலை. அதனால் இந்த அங்கீகாரம் இல்லாத, கௌரவம் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத இந்த ஒரு உறவு முறை தேவையற்றது. நம்மளோட கலாச்சாரம் என்ன அப்படின்னா, அகத்திணைன்னு சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதிலே ரெண்டாக பிரிப்பாங்க. களவு கற்புன்னு சொல்லி 2 நிலை இருக்குது. காதல் செய்கிறத போற்றி புகழுது நம்ம கலாச்சாரம். ஆனால் கற்பு தவறாமல் காதல் செய்யணும்னு சொல்லுது. காதலனோட சேர்வதையே கற்பு நிலை கெட்டு போனதை அர்த்தமாக சொல்லுது. ஆக களவும் கற்றும் மரன்னு சொல்லுவாங்க. களவு செஞ்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகணும். களவுங்கிறது மனங்கள் கலக்கிறது, காதல் செய்வது. ஆக காதலில் கூட தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது நம்மளோட கலாச்சாரமாகும். காதல் செய்யும்போது கூட உடலுறவு கொள்ளக்கூடாது என்பது உயர்ந்த கலாச்சாரத்துடைய பாரம்பரியமிக்க அல்லது பண்பாடு மிக்க ஒரு கலாச்சாரத்தின் அடையாளமாகும். அதையே பாதுகாக்க முடியல இந்த காலத்தில். அப்படின்னும்போது இந்த லிவிங் டுகெதர்னு சொல்லக்கூடியது, திருமணம் ஆகாமலே ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னா, ஒழுக்கமற்ற குடும்பம்னு பேர், அல்லது ஒழுக்கமற்ற உறவு முறைன்னு பேர், அல்லது காசு பணம் செலவு செய்யாத விபச்சாரம்னு பேர், காசு பணம் இல்லாத விபச்சாரம்னு பேர்னு வச்சுக்கோங்களேன். ஆக ஓசி விபச்சாரம்னு பேர். அதுக்கு இவ்வளோ கேவலமான வாழ்க்கை ஏன் வாழணும்? அது தவறு. ஆக அங்கீகாரம் வேதங்களோ மதங்களோ அங்கீகரிக்கவில்லை, சட்டங்களும் அங்கீகரிக்கவில்லை, சமூகமும் அங்கீகரிக்கவில்லை, எந்த விதமான கௌரவமும் பாதுகாப்பும் இல்லை. ஆகவே அதை செய்யக்கூடாது, அது ஏற்க முடியாது. நமது கருத்தும் அது கூடவே கூடாது. சொல்லப்போனால் அதை தடை பண்ணணும், பேன் பண்ணணும், அல்லது குற்றமாக அதை கருதணும். குற்றம் அப்படின்னு சொல்லணும். இஸ்லாமிய கண்ட்ரிலெல்லாம் அந்த மாதிரி உண்டு. இந்த மாதிரியான தொடர்பை குற்றம்னு சொல்லுவாங்க. அதுக்காக சிறை சேதம் வரைக்கும் செல்வார்கள், தலையை வெட்டிடுவாங்க. அந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்குற கண்ட்ரிலாம் இருக்குது. நம்ம கண்ட்ரி அந்த மாதிரி தண்டனை கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு ஆச்சு அதை குற்றம்னாச்சு சொல்லணும். ஆனால் தனி மனித ஒழுக்கம்னு சுப்ரீம் கோர்ட்டை அதை ஒதுக்கி வச்சிருது. இது தனி மனித ஒழுக்கத்தில் சேர்ந்த விஷயம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. உண்மையை சொல்லப்போனால் அது நடைமுறைக்கும் சிக்கல் தான். அதனால் அரசாங்கமோ கோர்ட்டோ அதில் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிது. நன்றி, வணக்கம்.